இப்படி பல்வேறு அரசினுடைய திட்டங்கள், அந்த திட்டங்கள் மூலமாக மக்களுக்கு இதற்கு முன்னால் எத்தனையோ அரசுகள் வந்திருக்கு, மத்தியிலும் மாநிலத்திலும். மத்திய அரசில் அவருடைய திட்டங்கள் அனைத்துமே முன்பிலிருந்து அரசாணை போட்டதோடு சரி, அது எப்படி செயல்படுத்தது, எப்படி மக்களுக்கு போய் சென்றடைந்தா என்பதெல்லாம் பார்க்கறது இல்லை. ஆனால் ஒரு திட்டம் மக்களுடைய திருக்கர்கள் நேரடியாக கிடைக்க செய்கின்ற ஆட்சியை தந்த ஒரே பிரதமர் நம்முடைய மாண்புமிகு நரேந்திர மோடி தான். அதே போல மாண்புமிகு அம்மா அவர்கள் அனைத்து திட்டங்களும் அரசாணை போடுவார்கள், பணங்கள் லட்சக்கணக்கான கோடி ரூபாயை ஒதுக்குவார்கள். அந்த பலனை நாங்களே அமைச்சர்களை நேரடியாக அனைத்து மக்களுக்கு வழங்க வேண்டும் என்று ஆணையிடுவார்கள். அப்படிப்பட்ட அரசு நம்முடைய அரசாகத்தான் மத்தியிலும் மாநிலம் ஆண்டு கொண்டிருந்தது என்பதையும், 10 ஆண்டு காலம் ஒரு சிறப்பான ஆட்சி. இந்திய தேசம் வளர்ச்சியடைந்த அயல் நாடுகளை காட்டிலும் இங்கு ஒரு வல்லரசாக, இப்ப எந்த தேசமாவது நம்மளை யாராவது மிரட்டுறாங்களா? இந்த 10 ஆண்டு காலம் இல்லை. ஏதாவது மாறுபட்ட கருத்து சொன்னாலும் அதற்கு உடனடியாக பதில் சொல்லி, மாண்புமிகு பாரத பிரதமர் ஒழுங்காக உங்களுடைய வாளை சுருட்டி வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்று அவர் எச்சரிக்கையாக வருவார். 10 ஆண்டு காலம் இங்கு ஒரு சாதாரண நம்ம பஞ்சாயத்தில் எவ்வளவு பிரச்சனை வருது. இந்திய தேசத்தில் 10 ஆண்டு காலம் ஜாதி சண்டைகள் இல்லை, மத கலவரங்கள் இல்லை. சிறுபான்மை இன பெருமக்களுடைய பாதுகாப்பு அரணாக நமது நரேந்திர மோடிஜி அவர்கள் நாட்டை 10 ஆண்டு காலம் ஒரு மிகப்பெரிய வல்லரசாக நிலைநிறுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நான் இங்கு இதய சுத்தியோடு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். இன்றைக்கு உத்தரப்பிரதேசத்தில் என்ன நிலைமை தெரியுங்களா? இஸ்லாமிய பெருமக்களுடைய பெரும்பான்மை மக்கள் நரேந்திர மோடிஜி அவருக்கு தான் இன்றைக்கு பெருத்த ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மாதிரி வாரணாசி தொகுதியெல்லாம் அவர் கிட்டத்தட்ட 6 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் அங்க இருக்கின்ற மக்களில் 30-40% இஸ்லாமிய பெருமக்கள் முழுவதும் அவருக்கு தான் வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒரு மிகப்பெரிய பேரணியை நடத்தினார்கள். அப்பொழுது அந்த பேரணிக்கு என்னை அழைத்திருந்தார்கள் பார்வையாளராக. நான் சென்ற அந்த பேரணியை பார்த்து எனக்கே உடம்பெல்லாம் புல்லரிச்சு போச்சு. அவ்வளவு இஸ்லாம் பெருமக்கள் ஊரே திரண்டு வாரணாசியில் மிகப்பெரிய ஊர்வலத்தை போன தேர்தலில் அவர் நாடாளுமன்ற தேர்தலில் இருக்கும் பொழுது நிகழ்த்தி காட்டினார்கள். ஆக இன்றைக்கு நாடாளுமன்ற தேர்தலில் உங்களில் ஒன்றாக நிறுத்திருக்கிறேன். உறுதியாக சொல்கிறேன், இந்த நாடாளுமன்றத்தில் இங்கேயே நான் தங்கியிருந்து உங்களுக்கு பணியாற்றுவேன், கடமையாற்றுவேன் என்பதை சொல்லிக் கொள்கிறேன். என்று சொன்னால் ஓல்டு பழைய ராமநாதபுரம் அதன் ஒரு பகுதியாக இருந்த ஸ்ரீலிபுத்தூர், அதுதான் எங்களுடைய மூதாதையருடைய பூர்வீக குடி. நாங்கள் அங்கிருந்து தான் தேனி மாவட்டத்துக்கு, இங்கிருந்து ஸ்ரீலிபுத்தூர் தேனி மாவட்டம். ஆக கடலிலிருந்து மலைக்கு சென்றோம். இப்போ மலையிலிருந்து மீண்டும் நாங்கள் கடலுக்கு நான் வந்திருக்கிறேன் என்பதை உங்களுக்கு, ஆக என்னுடைய இங்கு குழுமி இருக்கின்ற அத்தனை மக்களும் என்னுடைய உறவுகள் தான் என்ற எண்ணம் எனக்கு இதய சக்தியோடு நிறைந்திருக்கிறது என்பதையும், நீங்கள் தந்த வரவேற்பு, ஒரு சுயேட்சை வேட்பாளர் நான் பல தேர்தல்களை கண்டிருக்கிறேன் இயக்கத்தின் சார்பாக. ஆனால் ஒரு நிராயுதபாணியாக ஒரு சுயேட்சை வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கின்ற பன்னீர்செல்வத்திற்கு இவ்வளவு ஆதரவு இருக்கிறது என்பதை நான் இன்றைக்கு இதய சக்தியோடு நான் உங்களுடைய பாதந்தொற்று வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த பன்னீர்செல்வம் கதையை நான் இடையிலே நிறுத்திவிட்டேன், அது மட்டும் சொல்லிடுறேன். 6 பன்னீர்செல்வம் வந்துட்டாங்க, நாமினேஷன் போட்டாங்க. இது இந்த சதி வேலையை யார் வகுத்து கொடுத்தது? பேரு மட்டும் சொல்லுங்க, அடைமொழியில எப்படி ஒரு சதித்திட்டம் வந்துச்சு. தேடி கண்டுபிடிச்சு பன்னீர்செல்வங்கிற பேரை பல பேர்ல. ஆனால் ஓட்டக்கார பன்னீர்செல்வம் என்பது ஒரே ஒரு நான் தான். அதை அவர்களால் இன்னொரு ஓட்டக்கார தேவரமான் பன்னீர்செல்வத்தை கண்டுபிடிக்க முடியல. சரி, அது எப்படி அந்த நான் பேட்டியிலையும் சொல்லியிருந்தேன், எப்படி அங்கே கண்டுபிடிச்சு முதல் சின்ன இந்த 6 பேர், முதல் சின்ன வாலி, 2வதுல பலாப்பழம், 3வது இந்த கொத்து, திராட்சை கொத்து, எல்லாரையும் போட்டாங்க. தேர்தல் கமிஷன் சட்ட விதிப்படி 1க்கு மேற்பட்டவர்கள் ஒரு சின்னத்தை கேட்டால்
குழுக்கள்ல தான் போடுவாங்க. எவ்வளவு பெரிய உயர்ந்த பதவியில் இருந்தாலும் சுயேட்சை வேட்பாளர்களாக இருப்பவர்கள் முதல் இப்போ எடுத்து பார்த்தாங்க 6 பேர் நாங்கள் குழுக்களை போடுங்கட்டாங்க. நாங்களும் சரி குழுக்களை போடுங்க அப்படின்னு சொல்லிட்டோம். ஒருத்தருக்கு விழுந்துருச்சு வாலி, 2வது பலாப்பழம் வருது. இந்த பலாப்பழம் என்ன செய்யறதுன்னு கேட்டாங்க. நான் அனுப்பிச்சு விட்ட சீப் ஏஜென்ட் வந்து இல்லை குழுக்களை போடுங்கன்னு அதையும் குழுக்களை போட்டாங்க. குழுக்கள்ல பலாப்பழம் நம்மளுக்கு விழுந்து போச்சு. இப்போ வாலி ஊழலை காட்டிலும் இன்றைக்கு பலாப்பழம் நம்மளுக்கு கிடைத்தது இறைவன் செயல். இறைவன் செயல்.